திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் மிகப்பெரிய ஒரு கருப்பு ஆடு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருப்பதாக ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. அந்த ஆடியோ தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது கையில் இருப்பதாகவும், சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல் ஆய்வாளரை தவறாக பேசியதன் வழக்கில் கைது செய்யப்பட்டார். பெண் காவலர் அதிகாரியை தரைக்குறைவாக பேசியதாக கூறி அவரை வீடு புகுந்து கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இது நாம் அனைவருக்கும் அறிவோம். கைது செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு அவரது வீட்டில் கஞ்சா இருந்ததாகவும், அவரது வாகனத்தில் போதை மருந்துகள் இருந்ததாகவும் கூடுதலாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது பல்வேறு ஆவணங்களும், பென்டிரைவர்களும், ஆடியோக்களும் காவல்துறையினர் கைப்பற்றினர். இது எதற்காகவென்றால், திமுகவில் உள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் மற்றும் அறிவிப்புகள், ரகசியமாக நடத்தக்கூடிய கூட்டங்கள் எப்படி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெரிகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஸ்டாலின் அவர்களது தலையில் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. எப்படியும் சிக்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில் காவல் பெண் ஆய்வாளரை தரைக்குறைவாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டார். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட திமுகவினர்கள் கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஒரு காப்பியாக திமுகவின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த காப்பியில் முக்கியமாக காவல்துறை நடக்கக்கூடிய அனைத்து ரகசிய தகவல்களையும் எஸ்பி லாவண்யா அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களிடம் கூறியிருப்பதாக ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறைகளில் நடக்கக்கூடிய முக்கியமான ரகசிய கூட்டங்கள், ரகசியமான நடவடிக்கைகள் அனைத்துமே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் அமைச்சரவையில் திமுகவிற்கு ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இதை செய்திருப்பார் என்ற பல்வேறு விதமான விமர்சனங்களும் இதுவரைக்கும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் அந்த கருப்பு ஆடு யார் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. குறிப்பாக அவர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது அவரது அமைச்சர் பதவி மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர் பதவியும் பறிபோகும். தற்பொழுது அவரது பெயரை குறிப்பிடாமல் இருந்திருக்கிறார். அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர் என்ற ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் தற்பொழுது திமுக வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமைச்சராக இருந்து ஸ்டாலினுக்கு துரோகம் செய்து விட்டார் என்ற செய்தி தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது மனதில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது.